நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு டிவி ரிமோட் சின்னத்தில் இனம், மொழி மற்றும் மதச்சார்பற்ற மக்களின் வலியை உணர்ந்த செல்வராஜ் ஆகிய நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். ஏன் இந்த சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். வருங்கால சந்ததிகளுக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியையும் இந்தியாவின் சிறந்த முதல் பாராளுமன்ற தொகுதியாக மாற்றி காட்டுவேன். பிறகு என்னுடைய முன்னோர்கள் ரொம்பவும் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டவர்கள், தேசத்துக்காகவும் நிறையா சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன அப்படின்னா, இந்த தொகுதியில் எல்லா விதமான வளங்களும் இருக்குது. மோட்டார், கோழிப்பண்ணை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு இதை பெருசாக கொண்டு போக முடியல. அதுக்கு எங்கிட்ட நிறைய யோசனைகள்லாம் இருக்குது. ஒன்று, இப்போ என்னென்னா, எனக்கு வடநாட்டிலையும் நிறைய பழக்கப்பட்டவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்துலேயும் என்னுடைய அளவுக்கு இந்தியாவில் தமிழ் பேசுகிற இனத்து மக்களும், கன்னடம், தெலுங்கு பேசுகிற இனத்து மக்களாகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், எனக்கு இருக்கிற பழக்கம் கிட்டத்தட்ட யாருக்குமே அவ்வளோ நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. என்னால் செய்ய முடியும். हिंदी में भी बात करके सबको निपटा सकता हूँ पार्लियामेंट में. मैंने कोई बड़ा बात नहीं है वो काम करना में. हम किसी से कम नहीं हो. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆகிடுச்சு. 3 சிஸ்டமாக மது, மாது, மரணம் ஆயிடுச்சு. அதை ஹிந்தியில் சொன்னால் எப்படி சொல்லலாம்னா, சராப், சோக்ரி, சன்சான்காட். இதுதான் நீங்கள் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தயவுசெய்து எனக்கு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ரிமோட் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.